வணக்கம் சார், என் பேர் முகமது அஃப்சர். என் தங்கச்சி வந்து ஒரு நைட்டு 10:30 வந்து படிச்சுட்டு இருந்தா மாடியில். யதார்த்தமாக 3 பேர் வந்து பின்ன வழியாக வந்து எல்லாமே பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பொதுராக அந்த மாதிரி இருக்குது. 3 பேர் வந்து தங்கச்சியை வந்து அடிச்சிருக்காங்க. அவங்க சத்தம் போட்டு கத்துனதுனால ஒருத்தன் வந்து இவ்வளோ பெரிய கத்தி வச்சு ஃபுல்லாக தலையில் கையில் எல்லாமே வந்து காலில் எல்லாம் ஃபுல்லாக வெட்டியிருக்கான். 2 பேர் வந்து அடிச்சுட்டு ஃபோன் ஏதாவது எடுத்துகிட்டு போங்க, திருட வந்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அடிச்சுட்டு வெட்டிட்டு 2 பேர் வந்து எகிரி குச்சி அதுக்கு வரைக்கும் கீழே சவுண்டு கேட்டு அம்மா மேலே வந்திருக்காங்க. அவங்களும் தள்ளி விட்டு 2 பேர் பின்னாடியே போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து முன்னாடி ஷீட்டு வழியாக கீழே விழுந்து அவனை வந்து பிடிச்சிட்டு போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். இது வந்து நீதி நம்மளுக்கு வேணும். இதனால நம்மளை இருக்க வள்ளூர் வாலாஜா மசூதியோட எல்லா இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்குண்டான ஒரு தீர்ப்பு நம்மளுக்கு கிடைக்கணும். இல்லை, ஆமாம், ஒரு ஆளை பிடிச்சாச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு. நம்ம எதுவும் பண்ணலை, போலீஸ் கஸ்டடியில் அவன் இருக்கான். இன்னும் 2 பேரை வந்து இன்வெஸ்டிகேட். நாட்டில் வந்து மது கலாச்சாரம், கஞ்சா, அஃபீன் இதெல்லாம் வந்து எந்த அளவு பெருகி போச்சுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம் தான். அது அவனோட மூஞ்சியே பாருங்கள் எப்படி போயிருக்குதுன்னு சொல்லிட்டு. கஞ்சா அடித்ததுனால என்ன செய்கிறோன்னு தெரியாது அவனுக்கு. அந்த டயத்தில் அவனுக்கு காசு வேணும், எது வேணாலும் பண்ணிடுவானுங்க, கொலையும் பண்ணுவானுங்க. அதனால் தமிழ்நாடு முழுக்க இந்த நிலைமை தான். படித்த மாநிலங்கிறோம், நல்ல கௌரவமாக இருக்கிறவங்க, எந்த ஒரு வட மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஓகே. ஆனால் அப்படி கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம இருந்துட முடியுமா? நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கு முதல்வருக்கு சொல்கிறது, இந்த இலவசங்கள் நீங்கள் கொடுக்கறத இப்படி வந்து டாஸ்மாக்லாம் நடத்தி அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நீங்கள் இலவசங்கள் கொடுக்கறத விட நீங்கள் இந்த இலவசங்களை பாதிக்கு மேலே நீங்கள் நிறுத்திடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டாஸ்மார்க்கு சுத்தமாக ஒழிச்சிருங்க. டாஸ்மார்க் இல்லாமல் இந்த தமிழகம் இருந்தால் தான் இந்த மாதிரியான இளைஞர்கள் கெட்டு போகிறது. எத்தனை குடும்பங்கள் வந்து நடு சந்திர நிற்கிது தெரியுங்களா? ஆனால் உழைக்கிறான், 500 சம்பாதிக்கிறான்னாக்க 300 வந்து சாராயத்தை கொடுத்தானாக்க அவன் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கிட்னி ஃபெயிலியரு எல்லாம் வயசான டயத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இளைஞர்கள்லாம் செத்து மடிகிறாங்க. குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சு நிற்கிது. இதெல்லாம் வந்து இது தடுக்கணுன்னா இந்த மது வந்து இருக்கக்கூடாது நாட்டில். அதுக்கு பயங்கரமான சட்டங்களை இயற்றி இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுங்க, இலவசங்களை நிறுத்துங்க, டாஸ்மார்க்கை ஒழிங்க. ரஷ்யாவில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வான நிகழ்வு. 3 ஆண்டுகள் மட்டுமே நீடித்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு இந்த உன்னத மனிதரின் மனைவிக்கு அமியோட்ரோபிக் லேட்டரல் ஸ்கெலட்ரோசிஸ் என்ற நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. ஆனால் அவரது விசுவாசம் எல்லா நோய்களையும் விட மேலானதாக இருந்தது. 20 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் அவர் இன்றும் அவளுக்கு துணையாக நிற்கிறார். அவளது புன்னகையே எல்லாவற்றையும் சொல்கிறது. அவர் அவளை ஒரு இளவரசியை போல நடத்துகிறார். மேலும் அவர் செல்லும் இடமெல்லாம் அவளையும் தன்னிடம் அழைத்து செல்கிறார். இதன் மூலம் விசுவாசம் மற்றும் மனிதநேயத்தின் மிக உயர்ந்த நிலையை அவர் பிரதிபலிக்கிறார். இது வந்து வாழ்க்கையில் எல்லார்ட்டையும் கிடைச்சிடாதுங்க. அந்த பெண் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு கணவனை அடையிறதுக்கு. ஏன்னா இந்த உலகம் வந்து வெறும் மாயையால் நிரம்பிய உலகம் இது. அந்த உலகத்தில் இப்படி ஒரு பெண்ணை வந்து கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுறாருனாக்க இந்த மனிதருடைய ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்தாப்பில் இதே நம்ம நாட்டில் பொருத்தி பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம சீஃப் மினிஸ்டராக நான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய், அவர் வந்து இப்போ இந்த அவருடைய மத நம்பிக்கைப்படி ஒரு தேவாலயத்தில் வேண்டுதல்களை நிறைவேற்றுறார். இந்த வேண்டுதல்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி விஜய்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். அதாவது ஒரு தன்னுடைய மனைவியை, ஏன்னா நல்ல ஒழுங்காக தன்னுடைய ஒரு குடும்ப தலைவியாக இருந்த ஒரு மனைவியை விட்டுட்டு 2 பிள்ளைகளையும் விட்டுட்டு ஒரு நடிகையின் பின்னால் ஓடி இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த நாட்டோட முதலமைச்சராக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கே, உன்னுடைய வேண்டுதலை இயேசு ஏற்றுப்பாரா
முதல்ல உன்னுடைய மனசாட்சிட்டு நீ கேட்டுப்பார். ஊழல் பண்ண மாட்டேங்கிற, ஊழல் இது வரைக்கும் நான் பண்ணதில்லைங்கிற, வெளிநாட்டு காரை கொண்டு வந்துட்டு அதுக்கு வந்து இப்போ வாய்தா வாங்கிட்டு இருக்கிற கோர்ட்டுக்கிட்ட. ஏன்னா உன்னுடைய அதாவது சம்பளம் இன்றைக்கி வரைக்கும் கருப்பு பணத்தில் இல்லாமல் இன்றைக்காவது இருந்திருக்குதா? ஏதாவது ஒரு படம் தெரியாது கருப்பு பணம் இல்லாமல் முறையாக நீ வரி செலுத்தி இது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஓட்டியிருக்கியா? அதுவும் கிடையாது. இப்படி ஸ்டார்டிங் A to Z எல்லாமே பொய்களை வச்சுட்டு நான் வந்து நாட்டுக்கு வந்து 2-4 படங்கள் வெற்றியாக ஓடினோடனையும் இந்த நாட்டோட முதலமைச்சர்னு கனவுல நீ வந்து நிற்கிறிய, எத்தனையோ இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறிய. உன்னுடைய இந்த வேண்டுதலை ஏற்றுப்பார்னு நினைக்கிறேன் நீ. Retired Indian Air Force personnel Kulendra Sharma has been arrested Assam for alleged links with Pakistanis. கவனிச்சிங்களா? வரிசையாக பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தது, பாகிஸ்தானுக்கு வந்து செய்திகளை கொடுத்தது, இந்த வகையில் கைது செய்யப்படக்கூடிய எல்லாருமே மேல் ஜாதி இந்துக்கள். சர்மா, ஓகே, குலேந்திர சர்மா. இப்போது இவர்களுடைய தேசபக்தி தெரியுதா? இப்போ நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்து கைது பண்ணப்பட்ட அத்தனை பேரையும் நீங்கள் வரிசைப்படுத்தி பாருங்கள். அதிகமாக இந்துக்கள், அதுலேயும் பெரும்பாலும் 80% மேல் ஜாதி இந்துக்கள். இப்போ இந்த மேல் ஜாதி இந்துக்கள் தான் அதிகமாக வந்து இந்த நாட்டுப்பற்றை பற்றி பேசுவாங்க. RSS கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கிகள் வந்து அதிகமாக என்ன சொல்லுவாங்கனாக்க, உடனே போய் பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் போட்டு மிரட்டுறது. அவன் வந்து சொல்ல மாட்டான்னு தெரியும். ஏன்னா வந்து கடவுளாக வந்து இந்த பூமியை நினைக்க மாட்டான் ஒரு முஸ்லீம். அவனுக்கு படுத்த இறைவன். இந்த பூமியின் மேலே பிரியம் இருக்கும். இந்துஸ்தான் மேலே இந்துஸ்தானுடைய விடுதலைக்காக உயிரையே கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள். அதுக்காக உயிரையும் கொடுப்பான், இப்போவும் கொடுக்கறது தயாராக இருக்கிறான். ஆனால் அதுக்காக அதை போய் வணங்க மாட்டான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனாக்க, மற்றவர்கள்ட்ட வந்து முஸ்லீம்கள் வந்து தேசப்பற்று இல்லாதவர்கள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தங்கள்ட்ட போயிட்டு நீ வந்தே மாதரம் சொல்லு, பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லு, இப்படியே சொல்லி ட்ராமா பண்ணுவானுங்க. இங்கே பாருங்கள், இங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டது யார்? பெரும்பாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட 20-25 செய்திகள் நமக்கு கையும் களவும் பிடிப்பட்டது கிடைக்குது. அதில் அத்தனையிலையுமே வந்து மாட்டியிருக்கிறது எல்லாமே இந்துக்கள், அதுலேயும் மேல் ஜாதி இந்துக்கள். இதை நல்லா நோட் பண்ணிங்க.